உலகத்தில் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணி என்னென்ன கம்பெனியோ போய் பார்க்குறோம், அதோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை பார்க்குறோம், எப்படி அது உருவாகுதுன்னு பார்க்குறோம். நம்ம நாட்டிலேருந்து ஒரு பிராண்டு வேர்ல்டு முழுக்க போய் சேர்ந்துருக்கு. அங்கே போகணும்னு தேடி பிடிச்சி வந்த இடம் தான் என்ஃபீல்ட், ராயல் என்ஃபீல்ட். நூற்றி 25 வருஷம் லெகசியை கொண்டு வந்து ஏற்றத்தாழ்வுகளை சந்திச்சு இன்னைக்கு மார்க்கெட் லீடராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 1955 இந்தியன் மிலிட்ரிக்கு ஒரு 850 வெஹிக்கிள் நம்ம ஆர்டர் பண்றோம். முதல் யூனிட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனத்தோட சேர்ந்து ஒரு டைப் பண்ணி இங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. மிலிட்ரிக்காக பண்ணி கொடுக்கறதுக்காக வந்த ஒரு கம்பெனி தான். ஏன்னா இவங்களுடைய ட்ரெடிஷன் வந்து அதுல தான் இருக்கு. என்னதான் ஆட்டோமேஷன்ல பண்ணாலும் ரோபோக்கள் வேலை பார்த்தாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கம்ப்ளீட்லி மனிதர்களுடைய கலைநயத்தோட தான் பண்றாங்க. நான் வரைஞ்சா நீங்க என்ன தெரியுங்க? வண்டி தெரியுங்களா? வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜின். ரைட் சைடில் கிக்கர் இருக்கும். இந்த பாருங்க கிக்கர். எப்போ முதல்ல இவங்க வந்து கியரையும் பிரேக்கையும் இடமாற்றம் செஞ்சாங்களோ அப்பையிலேருந்து பொதுமக்கள் எல்லாருக்குமான ஒரு பைக்காக அது மாற ஆரம்பிச்சு. ஒரு 40 செகண்ட் ஒரு வண்டி ரெடியாக, ஒரு நாளைக்கு 4500லேருந்து 5000 வண்டி ரெடியாகி வெளியில் வருது பெர் டே. ஒரு மெஷினுக்குள்ள ஒரு இமோஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு இட்ஸ் நாட் ஈஸி. அது ரொம்ப பக்காவா பண்ண ஒரு நிறுவனம் என்ஃபீல்ட். That is what we call pure motorcycling, and that's the DNA of Royal Enfield from 1901. Title sponsor, Danish Chennai College of Engineering, Thambaram, powered by Grand Royal Tours. Danish Chennai College of Engineering, Thambaram. Plan your next summer escape with Grand Royal Tours. உலகத்தில் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணி என்னென்ன கம்பெனியோ போய் பார்க்குறோம், அதோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை பார்க்குறோம், எப்படி அது உருவாகுதுன்னு பார்க்குறோம். இப்படி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். சில இடங்களில் வீடியோ பண்ணியிருக்கேன், சில இடங்களில் வீடியோஸ் பண்ணதில்லை. அப்படி எங்கெங்கேயோ போகிறோமே, நம்ம நாட்டிலேருந்து ஒரு பிராண்டு வேர்ல்டு முழுக்க போய் சேர்ந்துருக்கு. அங்கே போகணும்னு தேடி பிடிச்சி வந்த இடம் தான் என்ஃபீல்ட், ராயல் என்ஃபீல்ட். வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜின். இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு இதை பற்றி ஐடியா இருக்காது. இது காஸ்ட் அயர்னில் பண்ணது. இதோட ஸ்பெஷல்னால் அப்போ இருந்த மாடலில் ரைட் சைடில் கிக்கர் இருக்கும். இந்த பாருங்க கிக்கரு. இதை உதைக்கிறதுக்கே பெரிய புத்தாலித்தனை வேணும். வண்டி அப்படி இறுக்கி பிடிச்சி அந்த ஏர்லாக்கை ரிலீஸ் பண்ணி அடிக்கணும். இப்படி திருப்பிக்கணும். இதை அடிச்சிங்கன்னா அவனை காலில் வந்து திரும்ப அடிக்கும். புல்லட் ஓட்டி புறங்கால அடி வாங்காதவனு ஒருத்தர் இருந்தான்னா அவன் பெரிய ஆள்னு சொல்லலாம். இங்கேயே கியர் இருக்கும், ரைட் சைட்லேயே கியர் இருக்கும். இப்போ நீங்கள் ஓட்டுற வண்டி எல்லாத்துலேயுமே லெஃப்ட் சைடில் கியர் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் புல்லட்டோட மாடல் இதுதான். ரைட் சைடில் கிக்கரு, ரைட் சைட்லேயே கியரு. பிடிச்சி அப்படி கீழே காலை விட்டு உள்ளே தூக்கி அப்படி டக்குன்னு அடிக்கணும். இந்த லீவர் இருக்குல்ல, இது ரொம்ப ஸ்பெஷல் லீவர். ஏன்னா நீங்கள் எந்த கியரில் இருந்தாலும் வண்டியை நியூட்ரலுக்கு கொண்டு வரதுன்னா அப்படி இதை ஒரு தட்டினீங்கன்னா நேராக இந்த வண்டி நியூட்ரலுக்கு வந்துடும். புல்லட்டில் ஒரு காலத்தில் வண்டியை நியூட்ரலுக்கு கொண்டு வரதே கஷ்டம். இப்போ நீங்கள் ஓட்டுற மாடர்ன் வெர்ஷன்லாம் ரொம்ப மோஸ்ட் ஈஸியஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் ஃபார்ம் ஆஃப் புல்லட். ஸோ இந்த இன்ஜின் வந்து ரொம்ப பிரபலமானது. இது காஸ்ட் அயர்னில் பண்ணது. இது அதுக்கடுத்த காலகட்டத்தில் வந்தது UCE 350 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனரேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கிக்கர் இந்த பக்கம் வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் வந்து கியர் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த பின்னாலே நீங்கள் அழுத்தலாம்ல, அதுக்கெலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஜின் அந்த மாடல்லாம் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை வச்சு இப்படி தான் தூக்கணும், அப்படி தான் பண்ண முடியும். இதில் தான் இந்த பின்னால் அழுத்துறதுக்கான செட்டப்பும் வந்துடும். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கிளாசிக் 350, புல்லட் 350, புல்லட் எலக்ட்ரா, தண்டர்பேர்டு வரைக்கும் இந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜினை தான் இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை மாத்திரப்ப புல்லட்டுடைய அதிதீவிர ரசிகர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. புல்லட்னாலே அதானையா, எல்லாரும் கியர் போடுற பக்கம் நாங்களும் கியர் போட முடியுமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. பட் இதை பாப்புலராக கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மெத்தட் தான். இதில் இந்த ரெண்டுலேயுமே என்னென்னு கேட்டால் பழைய புல்லட்டோடைய ஸ்டர்டினஸ் இருக்கும். வண்டியில் வந்து வைப்ரேஷன் இருக்கும், தம்பு அதிகமாக இருக்கும், உதறும். இப்போ நீங்கள் வந்து அது ஒரு நேக்காக ஓட்டணும். கரெக்டாக ஓட்டாமல் ஒரு 50 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா உடம்பெல்லாம் வலிக்கும்.
அதுலேருந்து கொண்டாந்து சொகுசுக்கு கொண்டு வந்து சேர்த்தது இந்த மாடல் தான், ஜே சீரிஸ். இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ராயல் என்ஃபீல்டு வண்டிகளில் இருக்கக்கூடிய இன்ஜின் இந்த ஜே சீரிஸ் தான். இதில் தம்பு வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டியும் அந்த ஃபீல் கிடைக்கும், அந்த சோல் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்மூத் ரைடிங்க்கு தேவைப்படுறது மாதிரி ஆல்டர் பண்ண இன்ஜின். இப்போ நீங்கள் பார்க்குற நியூ கிளாசிக்கு, மெட்டியோரு, ஹண்டரு, இப்போ புதுசாக வர புல்லட்டு, கோவன் கிளாசிக்கு, இது எல்லாத்துலேயுமே இந்த ஜே சீரிஸ் தான். இந்த இன்ஜின் தான் இப்போ ஓட்டுறாங்க. எப்போ முதல்ல இவங்க வந்து கியரையும் பிரேக்கையும் இடமாற்றம் செஞ்சாங்களோ அப்போலேருந்து பொதுமக்கள் எல்லாருக்குமான ஒரு பைக்காக அது மாற ஆரம்பிச்சிச்சு. 2009 தான் இந்த மாற்றத்தை பண்ணாங்க. இவர் யாருன்னு கேட்டால் ஹிமாலயன் 450. இப்போ அடி பிச்சுக்கிட்டு ஓட்டுறீங்கல்ல எல்லாருக்கும் பிடிச்ச நிறைய பேர் பார்க்குறது கரிலா 450 சிசிக்கான இந்த இன்ஜின். இது அடுத்தது இங்கே 648 சூப்பர் பைக்ஸ் கேட்டகரின்னு சொல்லலாம். அங்கே பாருங்க அழகாக எழுதியிருக்காங்க ஆரின்னு. அந்த இது எதுலலாம் இந்த இன்ஜின் இருக்குது அப்படின்னா இன்டர்செப்டரு, கான்டினென்டல் ஜிடி, சூப்பர் மீட்டியரு, ஷார்ட் கன்னு, பியரு, கிளாசிக் 650 பவர் வண்டிலாம் இருக்குல்ல, அந்த பவர் வண்டிகளுக்கான இன்ஜின் இது. இது என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜினோட பார்ட்ஸை வச்சு ஒரு ஹியூமன் பாடியே பண்ணியிருக்காங்களாம். இதெல்லாத்தையும் விளக்குறதுனா தனியாக அதுக்குன்னே ஒரு வீடியோ பண்ணணும். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. வணக்கம் தலை, என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் என்னது டப்பா செய்கிறீங்க? தொப்பியா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. எல்ஹெச் கவர்னா சொல்லுவாங்க. இது எங்கே வைக்கிறதுன்னு? இது வந்து இன்ஜின் அசெம்பிள் பண்றாங்க. ஓ, இன்ஜினுக்குள்ள அசெம்பிள் பண்ணுற ஏரியாவா? நம்ம கண்ணில் பெருசாக தெரியாத ஏரியா, அதெல்லாம் இங்கே அசெம்பிள் பண்ணுறாங்க. இது வந்து பார்ஷியலி ஆட்டோமேஷன் இன்ஜின் ஏரியா. எங்கெல்லாம் வந்து மென் இன் லூப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டெக்னாலஜி இன் லூப், மென் இன் லூப்னு 2 கான்செப்ட் சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஆட்டோமேஷன். எங்கெல்லாம் மென் இருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக பெட்டராக அது இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் மென் இன் லூப் அதெல்லாம் தான் பண்ணுறாங்க. பொதுவாக புல்லட்டு ஒரு காலத்தில் வந்து ஆண்கள் ஓட்டுவாங்க, பெண்கள் உட்காந்துருப்பாங்க அப்படிம்பாங்க. இப்போ இவ்வளோ பேர் பெண்கள் இங்கே வேலை பார்க்குறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்கள்ட்ட செய்யாரில் ஒரு பிளான்ட் இருக்குது, தட் இஸ் அ நியூ பிளான்ட். அந்த செய்யார் பிளான்ட் அவுட் அண்ட் ரவுண்ட் வந்து விமன் பிளான்ட். விமன் பிளான்ட்னா முழுக்க பெண்கள் வேலை பார்க்குறாங்க. ஒரு 40 செகண்டுக்கு ஒரு இன்ஜின் ரெடி ஆயிருமா. யோசிச்சு பாருங்க, பார்க்கல இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தெரியக்கூடிய ஒரு இன்ஜின் 40 செகண்டில் ரெடி ஆகும் அப்படிங்கிறாங்க. சத்தம் பயங்கரமாக இருக்குது. புல்லட்டோட சத்தம் தான் பயங்கரமாக இருக்குன்னா ஃபேக்ட்ரியோட சத்தமும் பயங்கரமாக தான் இருக்குது. உலகம் முழுக்க இன்றைக்கி பயன்படுத்தப்படக்கூடியது ஃபோர்டு கண்டுபிடிச்ச அசம்பிளி லைன் மெக்கானிசம் தான். இந்த அசம்பிளி லைன் மெக்கானிசம் எங்கே கண்டுபிடிச்சார், அவருக்கு எங்கே உதித்தது அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு இறைச்சி சாலையில் தான் அவருக்கு உதிச்சது. ஒரே இடத்துல வச்சு ஒவ்வொன்றா செய்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொன்றா மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த வேலையை முடிக்கிறது. எல்லா ஸ்க்ரூவையும் ஒரே டயத்தில் டைட் பண்ணுறாங்க. ஏன்னா மேனுவலாக இதை பண்ணுனா என்ன ஆகும்னா ஒவ்வொன்றும் ஒரு லெவலில் டைட் ஆகும். ஆனால் ஒரே டயத்தில் எல்லா ஸ்க்ரூவையும் இது பண்ணுறப்ப எல்லாம் ஈக்குவலாக டைட்டாக இருக்கும். இதெல்லாம் தான் அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறது. when automation in place ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது. ஏன்னா ஆட்கள் பண்ணுறப்ப முன்ன பின்ன மாறும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மூட் அண்ட் எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ஆட்டோமேஷனில் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது எல்லா நேரமும் ஒரே மாதிரியான சீரான பர்ஃபெக்ஷனை கொடுக்கும். ஆட்டோமேஷனோட அட்வான்டேஜ் அதுதான். ஆனால் எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காகவும் க்ரியேட்டிவாகவும் மேன் தேவைப்படுறாங்களோ, மனிதர்கள் தேவைப்படுறாங்களோ அங்கெல்லாம் மென் இன் லூப்னு அதை தான் சொல்கிறது. இங்கே என்ன நடக்குது, அங்கேருந்து இன்ஜின் அப்படியே ரெடி ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜ் என்னது? ஃபைனல் ஸ்டேஜ். இங்கே தான் வந்து நம்ம எல்லா இன்ஜினும் ஆயில் ஃபில் பண்ணுறோம். ஸோ 2.25 லிட்டர்ஸ் ஆயில் வந்து ஒரு இன்ஜின் ஃபில் பண்ணுறோம். ஓ, இதுவுமே ஆட்டோமேஷன் தான், எல்லாத்துலையும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. தம்பி இப்படியே வாங்க. ஸோ இந்த ஆயில்லாம் ஃபில் பண்ணி ரெடியாகி நம்ம அங்கே ஆரம்பிச்சப்போ பார்த்த பிறகுல நெட்டு போல்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டே வந்தாங்க. அப்படியே ரெடியாகி தம்பி தான் இப்போ ஃபைனலாக இன்ஜின் பண்ணுறாப்ல. 54 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு இன்ஜின் ரெடி ஆகிறது 54 ஸ்டேஜ். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஷேப் ஆஃப் த இன்ஜின். இது ஒரு ஜே சீரிஸ் இன்ஜின். இப்போ நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க வண்டிகளில் இருக்கக்கூடிய இன்ஜின் இதுதான். நம்ம வெளியில் பார்த்தாலும் 3-4 இன்ஜின். அதில் இப்போ நீங்கள் பார்க்குற த்ராட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற, வைப்ரேஷன் குறைவாக இருக்கிற, அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரைட் ஃபீல் கொடுக்குற ஜே சீரிஸ் இன்ஜின் தான். 54 ஸ்டேஜஸை இது கடந்து வருது. இன்னும் இன்ஜினே கிடக்கல. ஃபேக்ட்ரி எப்போ முடிப்போம்னே தெரில, அது பாட்டுக்கு போகுது. ஏன்னா இப்போ நம்ம நிற்கிறது வல்லம் ஃபேக்ட்ரி. இதே மாதிரி ஒரகடத்தில் ஒரு யூனிட் இருக்குது, செய்யாரில் ஒரு யூனிட் இருக்குது, உலகத்தில் 6 இடத்துல இது மாதிரி அங்கெல்லாம் அசம்பிளி யூனிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். வல்லம் மட்டும் 65 ஏக்கரில் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அதில் நம்ம இன்ஜின் செக்ஷனை தான் இப்போ பார்த்துருக்கோம். போகலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் இன்ஜின் அங்கே ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சுல, இது அடுத்த கட்டம் குவாலிட்டி செக்கு. இந்த குவாலிட்டி செக்கை செய்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி இவங்க வச்சுருக்குறாங்க. ஒரு 15 செக் அது பண்ணுது. அது குவாலிட்டியாக இருக்கா, அப்புறம் அதோட ப்ரெஷர் என்னவாக இருக்குது, இந்த மாதிரி இத்தியாதி வகைராக்கள் ஒரு 15 ஐட்டம் இருக்குது. அந்த 15 செக்கிங் முடியுது. தம்பி தான் அதை செக் பண்ணுறவர். ஸோ இவர் தான் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர். உங்கள் பேர் தம்பி? நீங்கள் ப்ரொடக்ஷன். நான் இன்னையிலேருந்து உங்களை குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸராக ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஜின் எப்படி இருக்கிறதுன்னு அந்த 15 குவாலிட்டி டெஸ்ட்டை இங்கே பார்ப்பாங்க. ஒருவேளை ஏதாவது தப்பாச்சுன்னா அதை ஒதுக்கி வச்சுருவாங்க.
ஆனால் இப்படியெல்லாம் இன்ஜின் தயாரித்து உலகம் முழுக்க புகழ்பெற்ற கம்பெனி ஈவிக்கு விரைவில் போகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா கவலையான செய்தியான்னு எனக்கு தெரியல. பட் வந்து டெக்னாலஜி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்போது அதை நோக்கி இவங்க நகர்றாங்க. அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க்குகள்லாம் நடந்துட்டு இருக்குது. பட் அதை நமக்கு இப்போ காட்ட மாட்டாங்க, ஏன்னா அது கம்பெனி சீக்ரெட்டு. அதனால் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்குலாம் நம்மள இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ஜின் ஏரியா. லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். தம்பி அந்த இது ப்ரொமோஷன் சர்டிஃபிகேட் வாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர். ப்ரோமோட் பண்றேன், ஆர்டர் ரெடி பண்ணுங்க. புல்லட்டோட அழகுக்கு முக்கியமான ஒரு காரணத்தில் ஒன்று இந்த டேங்க்ஸ். அதனால இதை ரொம்ப கேர் எடுத்து செய்வாங்க. இதோட பெயிண்டிங் இருக்குல்ல, இந்த பெயிண்டிங் முழுக்க ரோபோவால் பண்ணப்படுது. ஏன்னா ஈக்குவலைஸ்டாக இருக்கணும், எங்கேயும் திட்டு விழுந்துடக்கூடாது, தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரொம்ப கவனமாக செய்வாங்க. இந்த பாடியோடைய ஷேப் அழகுபடுத்துறது இவங்களுடைய டேங்க்ஸ் தான். எவ்வளோ டேங்க்ஸ் இருக்குன்னு மட்டும் இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரோபோ பெயிண்ட் அடிக்குது. இது மாதிரி 158 ரோபோ இந்த 2 ஃபேக்ட்ரிஸில் இருக்காங்க. ஒவ்வொரு ரோபோவும் ஒவ்வொரு வேலை பார்க்குறாங்க. ஒன்று பெயிண்ட் இப்படி அடிச்சு விடுது, ஆனால் பார்க்கையில நிறைய செதறி வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் உண்மையிலே என்னென்னா, மனிதர்கள் அடிக்கிறத விட இதை அடித்தா 30% தான் வேஸ்டேஜ் ஆகும். மனுஷங்க அடித்தா அது 60% மேலே வேஸ்டேஜ் போகுமா. பாருங்க, அழகாக வளைச்சி அடிக்குது. ஒரு சண்டையும் போட்டுக்கல, இங்கிட்டு ஒரு ரோபோ அங்கிட்டு ஒரு ரோபோ வேலை பார்க்குறாங்க. ஸோ அதை அழகாக ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று இப்படி வச்சுருக்காங்க, ஒன்று இப்படி வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒன்று அடிக்குது, இந்த பக்கத்தில் ஒன்று அடிக்குது, கம்ப்ளீட்லி. ஸோ பார்க்கையில க்ளீன் ஃபினிஷிங் இருக்கும். இந்த பர்ஃபெக்ஷனுக்காக தான் ஆட்டோமேஷன் ரொம்ப யூஸ் ஆகுது, எஸ்பெஷலி ரோபோஸ். நாட் ஓன்லி இன் பெயிண்டிங் செக்மெண்ட், அசம்பிளி செக்மெண்ட்டில், இன்ஜின் பார்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணுறதுல, இப்படி வெவ்வேறு துறைகளில் இந்த ராயல் என்ஃபீல்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே 158 ரோபோஸ் ஆப்ரேட் ஆகுது. 15,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அது போக இதெல்லாம் நடக்குது. ஒவ்வொரு லேயரையும் ஒவ்வொரு ரோபோ அடிக்குது. ஸோ இத்தனை லேயர்னு அது ஒரு சிஸ்டமைஸ்டு பிளான் இருக்குது. அதுக்கேற்றது மாதிரி இங்கே கீழே கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற கலர்ஸை அது சூஸ் பண்ணிக்கும். ஆனால் டைமும் எவ்வளோ கன்சியூம் பண்ண முடியுதுன்னு பாருங்கள், எவ்வளோ சேவ் பண்ண முடியுதுன்னு. ஏன்னா இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி அடித்து மேலே தீட்டி கீழே தீட்டி அவ்வளோதான் முடிஞ்சு. கிட்டத்தட்ட 2, 4, 8, 10, 12, 16 வந்துகிட்டே இருக்குது. ஒரு டெக்னாலஜி உள்ளே வரப்போ இருக்கக்கூடிய விஷயம்னா அக்யூரசி, ஸ்பீடு அண்ட் எக்கானமி. இது 3 அதோட ஒர்க் ஆகுது. அதனால தான் ஆட்டோமேஷனை தவிர்க்க முடியல. இதான் ரொம்ப முக்கியமான ஏரியா. என்ன தான் ஆட்டோமேஷனில் பண்ணாலும், ரோபோக்கள் வேலை பார்த்தாலும் கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கம்ப்ளீட்லி மனிதர்களுடைய கலைநயத்தோடு தான் பண்ணுறாங்க. பின் ஸ்ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, மேலே பார்க்குற அந்த டிசைனு முழுக்க அதை கையால் தான் போடுறாங்க பாருங்கள். அதாவது கையை அங்கேயே வச்சுக்கிறாப்புல அந்த டேங்கை திருப்புறாரு. ஒரு நாளைக்கு 900 டேங்க்ஸுக்கு இந்த மாதிரி இவங்க கோடு போடுறாங்க. இதை ஒரு 2 கோடு வருதுன்னா இதை ஃபுல்லாக ஒருத்தரே தான் செய்வார். கோடு இவர் போட்டு முடிச்சிட்டாரு, இப்போ அது 2வது கோடு போடுறாரு. ஆனால் சரசரன்னு போடுறாரு. நம்ம பார்க்கையில ஏதோ ஆனால் என்ன பிரச்சனை, கையை எடுத்தால் முடிஞ்சாட்டிருக்கு, திரும்பலாம் கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது. போட்டது தான். அந்த அகலம், அந்த திக்னஸ்ஸு, அந்த இது எதுவுமே மாறல, அப்படியே போடுறாங்க. இது எப்படி ட்ரெயின் ஆனீங்க நீங்கள்? படிச்சது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். எல்லாமே இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாமே இது படித்தவங்க தான். ஓகே. இது எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு டேங்க்குக்கு போட? செகண்ட் தான் கணக்கா? அதுக்குள்ளே முடிச்சிடலாம். எத்தனை செகண்ட்ஸுக்குள்ளே ஒரு வண்டிக்கு போடுவீங்க? ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு டேங்க். 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு டேங்க். இப்போ இந்த பெருமுயற்சியை நம்ம செய்வோம். இப்போ நான் வரைஞ்சா நீங்கள் என்ன தெரிவிங்க? நீங்கள் அந்த டேங்க் அப்படியே விட்டு டேங்க் கொண்டு வச்சு நான் என்ன பண்ணுறேன், வண்டி தெரியுங்களா? பக்காவாக போட்டிங்கன்னா ஒரு பேச்சு கூட கமிட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. முதல்ல 2 விரலை வைக்கிறதே பெரிய பாடாக இருக்குது தம்பி. சைனாலே அந்த குச்சியை பிடிச்சி வச்சு திங்கன்னு சொன்னாங்க, கையில் வச்சு தின்னவன் நான். 2 பிடிச்சி குயிலை பிடிச்சி குண்டியில் அடைச்சி அந்த மாதிரி இருக்குது தம்பி. எவ்வளோ நேரம் பேனாலும் பேச சொல்லுங்கள் தம்பி, பேசிடுவோம். ஆனால் இதானே இந்த போடுற பாருங்க ஒரு கோடு. முழு புல்லட் இல்லைன்னாலும் பாதி புல்லட்டு கொடுத்துருங்க போ. ஆனால் அப்படியே நம்ம அப்படியே வளைஞ்சு போகுது. சார் உள்ள போட்டோம் சார் இருக்கிற லோ எண்ட் வண்டியாவது கொடுங்க சார். என்ன சார் போ பாதை பெருசாகுது. ஐயோ, இந்த இதை நம்மளால் போட முடியல. அப்போ இது எப்படி ஆச்சு, அவங்க க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேலன்ஸில் தான் இருக்குது. நமக்கு எல்லா கூட ஒரே மாதிரி தான் வருது. தம்பி நீங்களே செய்யுங்க தம்பி, கோச்சிக்காதீங்க. நான் இதை பார்க்கல ஈஸியாக இருக்குல்ல, பண்ணலாம் முடியல. கிடுன்னு நடக்குது பாருங்க, பட்டையாக போட்டு. இதே யார்ட்டையும் கொடுத்துட மாட்டீங்களே. கொடுத்தா கீழே குறிப்பு கோபிநாத் வரைந்ததுன்னு போடுங்க. இப்போ நம்ம போகிற இடம் முக்கியமான இடம். இன்ஜினை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம கண்ணுகளுக்கு விருந்தாக நாம் பார்க்குற காட்சி அப்படிங்கிறது இதான். அசம்பிள் யூனிட், அசம்பிள் பண்ணுற இடம். நிற்கிது பாருங்கள் வண்டியெலாம் வரிசைக்கு. ஏதோ பார்க்கிங்கில் நிற்கும்ல வண்டி, அது மாதிரி ஃபுல்லாக ஆல் புல்லட் எல்லா வண்டியும் இங்கே நிற்கிது. பல நிறங்களில் ரெடியாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இதுவும் அதே அசம்பிளி லைன் மெக்கானிசம் தான். ஏன்னா வேர்ல்டு முழுக்க ஃபாலோ பண்ணப்படுறது அசம்பிளி லைன் மெக்கானிசம் தான். அது இன்ஜினாக இருந்தாலும் சரி, வண்டி அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இது ஒரு மெசனைன் ஃப்ளோருக்குள்ளே செட் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே போய் பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் கோ.
ஆக்சுவலாக அந்த போட்டிருக்காங்களா பேங்க்கில் டோக்கன் நம்பர் கொடுக்குறது மாதிரி ஒன்று. இது என்ன அப்படின்னு கேட்டால் எவ்வளோ வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஷிஃப்ட் ஒன்றில் 555 வண்டி, செகண்ட் ஷிஃப்ட்டில் 690, குமுலேட்டிவ் 1935. ஒவ்வொன்றும் என்ன ஆகிட்டுருக்கு, பிளான் பண்ணபடி போதா, ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு அதில் வந்துட்டுருக்கு. அப்படின்னா பார்த்துங்க இங்கேருந்து எவ்வளோ வண்டி போகுதுங்க. எவ்ரி 40 செகண்ட்ஸ் ஒரு வண்டி ரெடியாகுது. ஒரு நாளைக்கு 4500லேருந்து 5000 வண்டி ரெடி ஆகி வெளியில் வருது பெர் டே. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு. இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு 7500 பேர், அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு 7500 பேர், 15000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஷிஃப்ட் பேசிஸில் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. புல்லட் வந்து நிற்கவே நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எந்த காலத்துலையுமே நின்னதே இல்லை. பெரிய ஃபால் ஆகி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னப்போ கூட அது கொஞ்சம் யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ பீக்கில் இருக்காங்க. அப்போ எப்படி ஸ்டாப் ஆகும்? ஸ்டாப்பே ஆகாது. இவங்க B4லேருந்து B6 போனாங்களே, எமிஷன் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. அப்போ கூட இவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டு பேரலாக பண்ணாங்க. அது வந்து இங்கிலீஷ் அழகாக சொல்லுவாங்க, ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்கும்போதே ஷூவை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது, அதே நேரம் ஷூவை மாற்றணும். அப்படி டெக்னாலஜியோ பாலிசியோ எது வந்தாலும் அந்த ஓட்டத்தை நிறுத்தாமல் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த அசம்பிளி பார்க்கலாம். வெறும் கூட ஆரம்பிக்கும் அந்த பைக்கு, கடைசி எண்டில் போகிறப்ப ஃபுல் பைக் நமக்கு வரும். அதை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இன்ஜினும் ஃப்ரேமும் மாட்டி வருது. ஏன்னா அதை இங்கே பண்ண முடியாதனால மேலே பண்ணி இன்ஜினு அதோட ஃப்ரேமு. இங்கே தம்பி ஒரு டயரை கோத்துட்டாப்ல, கோத்து முடிச்சா இங்கே ஃபேஸை ஆட் பண்ணிட்டாங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ இது மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த வந்து இறங்குது பாருங்கள் வண்டி. இப்படி வந்து அங்கே வண்டி நிற்கிதா, அடுத்த கட்டம் இந்த தம்பி இங்கே இருக்க ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இந்த டைட் பண்ணுறது போகிறதுன்னு ஒரு 5-6 டாஸ்க்கு பண்ணுவாங்க. ஸோ இங்கே இதெல்லாம் இவர் ஆட் பண்ணுறாரா, அந்த சைடில் இருக்க யூனிட்ஸ் எல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸை கையில் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த செட் ஆஃப் டீம் அடுத்த கட்டத்தை ஆட் பண்ணிச்சு பாருங்கள். பேக்கில் டயர் வந்துருச்சு பாருங்கள், அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3/4 பைக் வந்துருச்சு. இதை தாண்டி வந்து கிட்டத்தட்ட 3/4 பைக்கு இங்கே வந்துட்டோம். ஆனால் இது மூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஆட்கள் நிற்பாங்க, அவங்க அதுக்கு பொறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, அதில் ஒரு 1000 பார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனியாக பண்ணுறப்ப குழம்பிடும். இந்த ப்ராசஸில் இருக்கப்போ அவங்கவுங்க டாஸ்க்கை மட்டும் பண்ணுறப்போ பர்ஃபெக்டாக அது முடியும். இது வந்து ஒரு 70% ஆஃப் பைக் இஸ் ஓவர் ஹியர். ஒரு 40 செகண்ட் ஒரு வண்டி எப்படி உருவாக்க முடியுதுன்னா, இன்ஜின் உருவாக்கமும் சரி, இல்லை அசம்பிளியில் உருவாக்குறதும் சரி, அந்த அசம்பிளியில் மெக்கானிசம் அப்படி கடன்னு வர்றதுல தான் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் இது ஓவர். புல்லட் 350 ரெகுலர் வண்டி இல்லைப்பா, இதான் ஆரம்ப கால மாடல் சொல்லுவாங்களே. ஆனால் இதில் வந்து கியர் வந்து இப்போ லெஃப்ட்டில் இருக்குது, முன்னால் ரைட்டில் இருக்கும். அந்த ரெகுலர் புல்லட் இது. அவ்வளோதான், சிங்கத்தை செஞ்சுட்டாங்க. கம்ப்ளீட் வெஹிக்கிள் இஸ் ரெடி நாவ். எல்லாம் முடிச்சு தம்பி இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டான். அவ்வளோதான்ப்பா. நம்ம நடந்து வந்த நேரம் வேணால் 4 நிமிஷம் இருக்கலாம், ஆனால் 40 செகண்ட் ஒரு வண்டி ரெடி ஆகுங்கிறது தான் மிராக்கிள். ஆக்சுவலாக நான் வந்து B&to ஃபோர்டோடைய இதுக்கு போயிருக்கேன், ஜென்ரல் மோட்டார்ஸோடைய ஃபேக்ட்ரிலாம் போயிருக்கேன். அது கார்கள் செய்யக்கூடிய இடம். அங்கே அது வேறு மாதிரி இருக்கும். பட் 2 வீலரில் பார்த்தா மைனூட்டாக பார்ட்ஸ் எக்கச்சக்கமாக போடுவாங்க. இந்த பசங்க அதை கிட்டுன்னு செய்கிறாங்க. ஒரு இந்தியன் கம்பெனி என்ன அட்டகாசமாக இயங்குதுன்னு பார்க்குறது உண்மையிலே பிரமிப்பான விஷயந்தான். எல்லாரையும் விசிட் பண்ண அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. பட் கடைசியில் நம்ம என்ஃபீல்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம். இது அடுத்தது என்னன்னு கேட்டால் டெஸ்டிங் பாயுது. பண்ணின வண்டி ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு அங்கே பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஏர் ப்ரெஷரில் தொடங்கி அந்த ஒயர்கள் கிளச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அவனு வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணுற இடம். இது இந்த பிளாக் கிளாசிக். ஆக்சுவலாக இவங்களுடைய கேம் சேஞ்சர்னு இந்த வண்டியை சொல்லலாம். கிளாசிக் 350 உள்ளே வர வரைக்கும் அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ப்ராடக்ட். குறிப்பிட்ட ஆட்கள் அந்த கல்ட்டில் இருக்கவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த பயலை இறக்குனாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு பார்க்கணும். 2010-11க்கு பிறகு திடீர்னு ரோட்டில் புல்லட்டாக சுற்றிச்சில, அது இவன் தான். அதுக்கப்புறம் இவனை பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போனாங்க. இந்த வண்டியோடைய லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது? கம்ப்ளீட் பிளாக்கு, இதில் குரோமியமும் இருக்குது. இந்த வண்டி பார்க்குறதுக்கு உயரம் கம்மியாக தெரியும், ஆனால் உயரம் அதிகமான ஒரு வண்டி. அதாவது மாடர்னைசேஷன் வர 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 கடைசியில் வந்து கையால் செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வேல்யூ இந்த வண்டி தான் கெயின் பண்ணுச்சு. இதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். புல்லட் அப்படியே உண்மையாகவே புல்லட்டாக பறக்க ஆரம்பிச்சது இந்த மாடல் வந்ததுக்கப்புறம் தான். இதுக்கப்புறம் தண்டர் பேர்டு வந்துச்சு, இப்படி வந்துச்சு. இப்போ ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இந்த டெஸ்ட் பண்ணுறதுல போய் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இந்த சத்தம் தான், இந்த சத்தத்துக்கு தான் பூரா பயமில்லை அடிமை. அவர் ஆக்சுவலாக இதுவே கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணப்பட்ட புல்லட்டோட சவுண்டு தான். ஏன்னா ஆக்சுவலாக இதுக்கு முந்தின புல்லட்லாம் இந்த சவுண்டு டொப்புன்னு அடிக்கும். ஏன்னா இவங்களோடது லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். இப்போ இருக்க J சீரிஸ் வெஹிக்கிள் எல்லாம் என்னன்னு கேட்டால் அந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினில் ப்ராப்பர் இன்ஜினியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி உருவானதுனால இந்த சவுண்டு வேறு இருக்குது. பட் ஸ்டில் அந்த புல்லட்டோட சவுண்டு இந்த ஃபீல்டில் கேட்கலாம். ஆனால் 350cc கிளாசிக்கு அப்புறம் அந்த சவுண்டு வந்து வேறு எந்த வண்டியிலையும் பெருசாக உட்காரல. பட் ஸ்டில் அது டிசப்பாயின்ட் பண்ணலை. இந்த சவுண்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீரீஸ்க்கு போயிடுறாங்க. இன்னமும் ட்ரெடிஷ்னலி புல்லட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து இதை தான் வாங்குறாங்க.
ஏன்னா இது வந்து அந்த பழைய ஃபீல், ஒரு நாஸ்டாலஜியா. இது ஜஸ்ட் நாட் அ மெஷின் ஆக்சுவலாக. இது வந்து நிறைய இமோஷன்ஸ். அவங்க அப்பா வச்சுருந்துருப்பாரு, அவங்க தாத்தா ஓட்டியிருப்பாரு, மாமா கூட போயிருப்பாங்க. அது மாதிரி இப்போ நானே ரெட் கலரில் ஒரு புல்லட் வச்சுருக்கேன். அந்த புல்லட் வந்து எங்கள் அப்பா ரெட் கலரில் புல்லட் வச்சுருந்தார். அதில் உடைய கண்டினியூவேஷன் தான் நான் ஐ வாண்டட் இந்த ரெட் கலர். இப்போ இதில் நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த சுவிட்சை திருப்பலாம். ஏன்னா முதல்ல சொன்னல புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறதுலே மிகப்பெரிய வித்தன்னு. அந்த வித்தையெல்லாம் காட்ட வேண்டாம் தம்பி, வண்டியை நாங்களே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு இந்த டேங்கோட லுக்கை மாற்றிட்டாங்க. வண்டி எப்படிங்கிறதெல்லாம் வேறு, இந்த டேங்க் தான் இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் செய்கிறதுல புல்லட் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கவனமாக இதை செய்வாங்க. எவ்வளோ செய்யணும்னாலும் அவங்களே தான் இருந்து செய்வாங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுத்தோம்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஹார்ன் அடிச்சு பார்க்குறது தான். புல்லட் ஹார்னுக்கு ஒரு பவர் உண்டு. ஊருக்குள்ளே முன்னாலாம் புல்லட் வச்சுருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மராஸு, ஊரில் பெரிய ஆளுங்கோ, மைனருங்கோ, பணக்காரங்க இவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களாம் அவங்க ஏரியாவுக்குள்ளே வர்றாங்கன்னு காட்டுறதுக்கான சைனே இதான். அப்படி ஒரு ஹார்னை அடித்தா தலை வந்துருச்சு அப்படின்னு நம்மளாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாரன்லேயே பி அப்படின்னு வச்சவங்களாம் இருக்காங்க. இவங்க கொடுக்குற ஹாரனு தான். பட் இந்த வண்டியோட சவுண்டு மற்றதை விட கொஞ்சம் டாமினண்ட்டான ரிச் சவுண்ட் அப்படிங்கிறனால ஹாரன் கொஞ்சம் இருக்கும். வித்தின் த லிமிட்டேஷன். அதுக்கு ஒரு அளவு எவ்வளோ இருக்குன்னு இருக்குது. இவ்வளோ தான் நீங்கள் ஹாரன் சவுண்ட் வைக்கலான்னு என்ன ரூல் இருக்கோ அதுக்கு உட்பட்டு வச்சுருப்பாங்க. பட் மற்ற வண்டிகளை விட கம்பேர் பண்ணுறப்ப புல்லட்டோட ஹாரன் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். எப்படி ரைட்டு. இதுக்கு மேலே இந்த வண்டியை ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டு போவோம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஆரம்ப காலத்தில் இந்த வண்டிக்கு சைட் ஸ்டாண்டே கிடையாது. நீங்கள் பலசாலியாக இல்லையா நிரூபிக்கணும்னா இளவட்டக்கலை தூக்கி போடணும். இளவட்டக்கல் உங்கள்கிட்ட இல்லைன்னா புல்லட்டில் சென்டர் ஸ்டாண்டு போடணும். இது ரெண்டில் எது செஞ்சாலும் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். இப்போதைக்கு சைட் ஸ்டாண்டு போட்டு கொடுத்தாங்க நமக்கு சௌரியத்துக்காக. 40 செகண்டுக்கு ஒரு வண்டி வெளியில் போகுது இந்த ஃபேக்ட்ரியை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி போகுதுன்னு இங்கே பார்த்தாலே தெரியும். எல்லாம் முடிச்சு ரெடியாக இவ்வளோ வண்டி இங்கே நிற்கிது. ஒரு வண்டி தயாரிக்கிறதுக்கு மொத்தமாகவே 190 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3 hours 10 minutes ஆமாம், 3 மணி நேரம் அப்ராக்சிமேட்டாக. இந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த வல்லம் ஃபேக்ட்ரிலேருந்து 70,000 வண்டி மாதத்துக்கு வெளியில் போகுது. பக்கத்தில் இருக்க ஒரகடம் ஃபேக்ட்ரிலேருந்து 40,000 வண்டி மாதத்துக்கு வெளியில் போகுது. 1,10,000 வண்டி. 2025 மட்டும் என்ஃபீல்டு எவ்வளோ வண்டி சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 million, என்ன சொல்லப்போனால் 1.1 million அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 11 லட்சம் வண்டி, 15 மாடல்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட. இந்த 15 மாடல்ஸில் ஆக்சுவலாக சொல்ல போனால் 15 மாடல்ங்கிறது நிறைய கிடையாது. தேர்வு செய்யப்பட்ட ரொம்ப லிமிட் மாடல்ஸ் தான் இவ்வளோ பெரிய கம்பெனி. இது எல்லாமே இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து தான் உருவாகுது. இது போக செய்யாறு இருக்குது. அஸ் பர் ஸ்பெஷல் எடிஷன்ஸ்க்காக திருவொற்றியூர் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே திரும்ப தம்பி வண்டி நிற்கிறதெல்லாம் பாருங்கள். இவ்வளோ வண்டி நிற்கிது, நமக்கு ஒன்று சும்மா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன் டிஸ்கவுண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அதான் ஸ்பெஷல். ஏன் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. பிகாஸ் ஒரு குவாலிட்டியான கம்பெனி எப்போதுமே டிஸ்கவுண்ட் கொடுக்காது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா அதோட விலை அதுதான். அதை நான் குறைச்சி கொடுக்க முடியாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தா அதற்கு முன்னதாக வாங்கிய வாடிக்கையாளர் ஏமாற்றப்பட்டதாக அர்த்தம். ஸோ ரொம்ப பெரிய லெகசி இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் கம்பெனி தே ஓன்ட் கோ ஃபார் டிஸ்கவுண்ட்ஸ். தட்ஸ் அ ரீசன். ஒரகடத்துக்கும் வல்லத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் 350 செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஹண்டர் பண்ணுறாங்க, இன்னொரு வெஹிக்கிள் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே 400 to 650 cc வெஹிக்கிள்ஸ் தான் ஒரகடத்தில் பண்ணுறாங்க. இப்போ அந்த செக்மெண்ட்டில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. எப்படி வந்து 100 cc 120 cc ஒரு 350 cc மார்க்கெட் வந்தாங்களோ அதுலேருந்து அந்த 420 அல்லது 400 to 650 cc தான் மிட் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க நகர்றாங்க. என்ஃபீல்டுடைய மிட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 400 to 650 அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வருது. ஸோ அதோட இன்ஜின்ஸை பார்க்க போகிறோம். கிளாசிக் ஹெரிட்டேஜ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே பண்ணுறாங்களோ அதோடைய நியூ ஏஜ் வெஹிக்கிள்ஸ் அங்கே பண்ணுறாங்க. லெட்ஸ் கோ அண்ட் சீ தட். இப்போ இருக்க இந்த ஹை சிசி வெஹிக்கிள் 650 cc வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க. நம்ம முதல்ல பார்த்ததெல்லாம் அந்த பிலோ 450 350 cc கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸை எப்படி பண்ணுறாங்கன்னு. மெக்கானிசம்லாம் ஒன்றே தான். அதே அசம்பிளி லைன் மெக்கானிசம் ஒர்க்ஸ் ஹியர் ஆல்சோ. திஸ் இஸ் அ ஃபைனல் ஷேப். ஆனால் இன்ஜின் சைஸே எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை கொண்டு போய் ஒரு பொறுத்துனா அப்போ வண்டி சைஸும் பெருசாக தான் இருக்கும், தவிர்க்க முடியாது. ஒரகடம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 400 cc அண்ட் அபவ் தான் இங்கே அதிகமாக தயாரிக்கிறாங்க. நியூ ஏஜ் ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிள்ஸ்னு நான் சொல்லலாம். அதில் இங்கே 350 cc பண்ணுறது இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஹண்டர். ஸோ இது இப்போ இளைஞர்கள் மத்தியில் அதிகமான ஒரு இது இருக்குது. இவர் ஜிடி வண்டி லுக்கு பாருங்கள். அப்படியேன்னா அப்படி படுத்துட்டு தான் போகலாம். போய் உட்காந்து இப்படி ஓட்டுறது, குனிஞ்ச மணிக்கே ஓட்டுற ஒரு வண்டி அப்படின்னா இதான். இந்த டேங்க் தான் இதோட லுக்கு. ஸோ இதெல்லாம் 350 cc மேலே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ். கிளாசிக் 650 ஆக்சுவலாக இவங்களுடைய கிளாசிக்ஸ் 350 ஒரு கேம் சேஞ்சர்னால் இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வெஹிக்கிள் மாதிரி. ஸோ கொஞ்சம் ஹை அண்ட் வெஹிக்கிள், கொஞ்சம் காஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது புதிய புதிய ஃபீச்சர்ஸ், புதிய புதிய இன்னோவேஷன்ஸோடு இருக்கக்கூடிய வண்டியெல்லாம் இந்த ஒரகடத்துலேருந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் எக்கச்சக்கமான பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு ஆரம்ப கட்ட ரெகுலர் புல்லட்லேருந்து தொடங்கி இன்றைக்கி இந்த ரேஞ்சு வரைக்கும் ஒரு 15 மாடல்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது.
இதில் ஃபுல்லஸ்ட் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹியூமன் டச்சும் கிளியராக இருக்குது. அந்த பக்கம் அப்படியே இருங்க. எப்போ இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வெஹிக்கிள். 1955 ஆரம்பித்த அவங்களோட பழைய திருவொற்றியூர் பிளான்ட்டில் இந்த கஸ்டமைஸ்டு புல்லட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ராயல் என்ஃபீல்டு மாடல்ஸில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ராயல் என்ஃபீல்டுடைய சில மாடல்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமைஸ்டு. இந்த மைனு போட்டிருக்காங்க, மேக் இட் யுவர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு. முன்னாலாம் ஒரு வண்டி எடுத்தாங்கன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி ஆரி எடுத்தால் அதை போய் ஆல்ட்ரு பண்ணி மற்ற வண்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது ஒரு ஸ்டைல். அந்த மார்க்கெட்டையும் வெளியில் விடுவானேன்னு இவங்களே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நேமெல்லாம் அடிச்சு கொடுக்குறாங்க பாருங்கள். இது யாரோ ஒரு பையன் ரோஹித்னு ஒருத்தர் கேட்டிருக்காப்புல. ஸோ கஸ்டம் பில்ட், அவருக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ ரொம்ப பிரபலமாக போகிறது இருக்குல்ல, இதுதான் கோவன் கிளாசிக். அது என்ன கோவன் கிளாசிக்னா இது ஒரு கல்ச்சர் உண்டு. ஆக்சுவலாக இந்த ராயல் என்ஃபீல்டோடைய ஸ்பெஷாலிட்டி ஒரு கல்ட்டு தான். இந்த கல்ச்சரோட இம்பைப் ஆகக்கூடிய இமோஷன்ஸை வச்சு இவங்க பிராண்ட்ஸை பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டயத்துலையும் இது அப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ இதோட டிஎன்ஏவும் இதோட கல்ச்சரும் இது ஈகோ சிஸ்டமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ட்ராவல் ஆகுது. இந்த கோவன் கிளாசிக் என்னென்னு கேட்டால், நீங்கள் கோவாவில் போய் பார்த்தீங்கன்னா இப்போவும் இந்த பழைய புல்லட்டெல்லாம் எடுத்து ஆல்ட்ரு பண்ணி வெள்ளைக்காரங்கெல்லாம் ஓட்டுவாங்களாம். ஸோ அதுதான் அந்த சீட் மாடல் இப்படி இருக்கும். உள்ளே இறங்கினாப்பில் இருக்கும். இந்த பேக் சீட்டை கலட்டிடுவாங்க. அதை வந்து பாபர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபர்னா ஒன்றும் இல்லை, பாப் கட் பண்ணுவாங்கல்ல இப்படி கரெக்டாக சட்டியை தலையில் கவுத்து கரெக்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ட மாதிரி சின்ன சைஸு. அது மாதிரி சின்ன சைஸ் சீட்டு ஒத்தாலாம் உட்காந்து போவாங்க. பின்னால் ஒரு வேளை கேர்ள் ஃப்ரெண்டு வேணால் அந்த சீட்டை மாட்டுவாங்க. ஆனால் 2 பேரும் ஒத்த சீட்டில் உட்காந்த மாதிரியே இருக்கும். ஐடியா அதுதான். ஓகே, அதுக்கு எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, நாங்களே பண்ணுறோன்னா அது ஒரு கோவன் கிளாசிக்னு பண்ணுறாங்க. லாங் ரைடு போகிறவங்க இங்கேருந்தே கோவாக்கு இதில் போகிற கொஸ்டிலாம் இருக்காப்புல, அது ஒரு என்ஜாய் பண்ணி போகிறவங்க. இந்த பக்கம் இருக்கிறது முழுக்க குரோமியம் மாடல்ஸ். இந்த பாருங்கள், இந்த குரோமியம் தான் கோல்டு டச்சில் பண்ணுறோம்னு இவங்களுடைய சிஓ சொன்னார், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் சொன்னப்போ சொன்னாருன்னா அது ஒரு கோல்டு ஃபீல் கிடைக்கணும், அதோட அந்த இது போகவே கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா அது முகத்தை பார்க்கலாம் அப்படி இருக்கும். இந்த பாருங்க, பார்த்து இப்படி தலையெல்லாம் நம்ம சீவிக்கலாம். இது வந்து க்ரீன். இந்த க்ரீனுக்கும் மிலிட்ரி க்ரீனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மிலிட்ரி க்ரீன் கலர் வந்து நமக்கு வெளியில் தரமாட்டாங்க. நம்மளாம் யூஸ் பண்ணுறதுக்கு மிலிட்ரி க்ரீன் கொடுக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, ஆரம்பத்துலேருந்தே இவங்க வந்து மிலிட்ரிக்கும் டிஃபென்ஸுக்கும் வண்டி சப்ளை பண்ணுறவங்க அப்படிங்கிறனால வரும்போது அவர் சொன்னார், ஆரம்ப காலத்தில் திருவொற்றியூர் பிளான்ட்டில் வண்டி செய்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மிலிட்ரிலேருந்து வந்து வண்டியை செக் பண்ணுவாங்க. வண்டி அவங்களாம் செக் பண்ணி பக்காவாக இருக்குன்னு அப்ரூவல் கொடுத்த பிறகு அதை அவங்க அனுப்பி வைப்பாங்க. அப்போ அவங்க அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ இவங்க பண்ணிட்டாங்கன்னா, இப்போவும் இவங்க டிஃபென்ஸுக்கு, மிலிட்ரிக்கு, போலீஸ்க்கு எல்லாருக்கும் வண்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக அது ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு, குடியரசு தினத்தன்னைக்கு நம்ம பார்ப்போம்ல, அந்த அணிவகுப்பு, அதெல்லாம் புல்லட்டு தான். அது எல்லாமே எப்படின்னா க்ரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டது. அவங்க வந்து இப்போ செக் பண்ணுறதே கிடையாது. இவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க குவாலிட்டி செக் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாலே அதை மிலிட்ரி நேரடியாக எடுத்துக்கும். அந்த அத்தாரிட்டியும் அந்த ஆத்தென்டிகேஷனும் இவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இந்த பக்கம் திருப்பா எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ளோர் இருக்குது. ஏகப்பட்ட ஏக்கரில் வேலை நடக்குது. இந்தியாவுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் இவ்வளோ வேலைகள் பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயந்தான். 1955 இந்தியன் மிலிட்ரிக்கு ஒரு 850 வெஹிக்கிள் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் யூனிட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு டைப் பண்ணி இங்கே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பித்த காலகட்டத்தில் இவங்க பண்ணினது வெறும் 100 வெஹிக்கிள் மட்டும்தான். அதுவும் எஸ்பெஷலி யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, சிவிலியன்ஸுக்கு பண்ணலாம், நமக்கு பண்ணலை, மிலிட்ரிக்காக பண்ணி கொடுக்கறதுக்காக வந்த ஒரு கம்பெனி தான். ஏன்னா இவங்களுடைய ட்ரெடிஷன் வந்து அதில் தான் இருக்குது. ஸோ அதில் ஆரம்பித்த ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் 1955 இவங்க ஃபேக்ட்ரி போட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே 1967 அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி இருக்காங்கல்ல, அந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் இழுத்து மூட்டாங்க. ஏன்னா அவங்களால அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. பட் இந்த பிராண்டை உயிர்ப்போட காப்பாற்றி அடுத்துக்கடுத்து அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க. இடையிலலாம் புல்லட்டே காணாமல் போச்சுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு காலகட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி, இவங்க எஃபெக்ட்டு, இந்த கல்ட்டை விட்டுறக்கூடாது, இந்த லெகசியை காப்பாற்றணும்னு போட்ட அந்த சின்சியர் எஃபர்ட்ஸ்லையும் அப்புறம் டெக்னாலஜி ஈராக்குள்ளேயும் வர்றப்போ என்னென்னு கேட்டால், ஒரு 2000லேருந்து 2010 ஸ்லோலி பிக்கப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி இவங்க கல்ச்சர், இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் இது எல்லாத்தையும் பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணோடனே 2010 பீக் அடிச்சு இன்றைக்கி ஒரு இந்தியன் கம்பெனி உலகத்திலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்தியன் கம்பெனி ஒரு 2 வீலர் செக்மெண்ட்டில் அப்படின்னா அது என்ஃபீல்டு அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. பட் இவங்கள்ட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இவங்க எப்படி இவங்களுடைய கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மார்க்கெட் அவைலபிலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த செக்மெண்ட்டுக்காக நான் வண்டி போடுறேன், இவங்க அப்படி பண்ணுறதில்ல. ஒவ்வொரு கல்ட்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஹிமாலயன் அப்படின்னு போடுறாங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த கல்ச்சருக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக வெஹிக்கிள் அப்படி ஒன்று. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் அவங்க டே டு டே யூஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு இதுக்குள்ளே வராங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு வெஹிக்கிள். அப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் சேஃப் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள். இதில் ரொம்ப நிதானமாக போகிறது இவங்க போக்கு. ஒரு மார்க்கெட்டு தனக்கு அவைலபிளாக இருக்கிறதுக்காண்டி எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறலாம் இல்லாமல் தன்னை கரெக்டாக பொசிஷன் பண்ணது ராயல் என்ஃபீல்டுடைய பிக்கஸ்ட் சக்ஸஸ்க்கான முக்கியமான காரணம்.
இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்ன அப்படின்னம்னா யூகேல ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி இப்போ அங்கே இல்லை, ஆனால் யூகேக்கு இவங்க வண்டி கொடுக்குறாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷலான விஷயம். ஸோ ஒரு 125 வருஷம் லெகசியை கொண்டு வந்து ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இன்னைக்கு மார்க்கெட் லீடராக வந்து நிற்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு பின்னால் வெறும் உழைப்பு மட்டும்தானா? கிடையாது. இந்த பியூர் மோட்டார் சைக்கிளிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டது, இந்த கல்ட்டை விடாமல் காப்பாற்றினது, அதே நேரம் ட்ரஸ்ட்டில் மக்கள்கிட்ட இந்த ட்ரஸ்ட்டை வந்து எப்போதுமே ரீட்டைன் பண்ணது, அதில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அதை பத்திரமா பார்த்துக்கிட்டது, அப்புறம் நேரடியாக டார்கெட் குரூப்பை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு மாடர்னைஸ் பண்ணது. மாடர்னைஸ் பண்ணுறப்ப இந்த வண்டியுடைய கேரக்டர் மாறாமல் பார்த்துக்கிட்டது. இப்படி பல எலிமெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு மெஷினை வந்து பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலாக மாற்றுச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஒரு மெஷினுக்குள்ளே ஒரு இமோஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் ஈஸி. அது ரொம்ப பக்காவாக பண்ண ஒரு நிறுவனம் என்ஃபீல்ட். பிக் Title sponsor, Danish Chennai College of Engineering, Thambaram, powered by Grand Royal Tours. Danish Chennai College of Engineering, Tambaram. Plan your next summer escape with Grand Royal Tours.